புதுசா பிறக்கிற குழந்தைக்கும் சரி, நோய்வாய்ப்பட்டு இந்த உலகத்தை விட்டே போற ஒரு முதியவருக்கும் சரி, மருத்துவ சிகிச்சையோடு சேர்த்து மனசு முழுக்க தேக்கி வச்சிருக்கக்கூடிய அன்பையும் கொடுக்கறவங்க தான் செவிலியர். ஒரு குழந்தைய அல்லது குழந்தையாவே மாறி போன முதியவர்களை ரொம்ப பொறுமையா அந்த வீட்டுல இருக்கும் அம்மா தான் ரொம்பவே கவனிச்சு பார்த்துப்பாங்க. அதே மாதிரிதான் செவிலியர்களும். ரத்த வெள்ளத்துல மிதந்தபடி வருபவர்கள், உடலை கொஞ்சம் கொஞ்சமாக சல்லடையாக்கும் டயாலிசிஸ் நோயாளிகள், தனிமையும் முதுமையும் சேர்த்து வாட்டும் முதியவர்கள், உயிர் போகும் பிரசவ வலியோடு வரும் பெண்கள் என எல்லோருக்கும் மருந்துகளை தாண்டி மனசு வேண்டக்கூடிய வலி நிவாரணியா இருக்கிறாங்க செவிலியர்கள். சில சமயம் தன் வீட்டுல இருக்க குழந்தை பசிக்குது அப்படின்னு கேட்டும் வாங்கி தர முடியாம அவ்வளவு வேதனையோடு மருத்துவமனைக்கு வருவாங்க. ஆனா வந்ததும் தாய் இருந்தது கூட தெரியாம வீறிட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைய நொடி கூட யோசிக்காம நெஞ்சோடு சேர்த்து அணைத்து பசி அமர்த்துவாங்க. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் செவிலியர்களுடைய மேன்மையை. கொரோனா மாதிரியான உயிர்கொல்லி நோய் காலத்திலையும் போர்க்காலத்திலும் எல்லோரும் வீரில் பதுங்கி பாதுகாப்பா இருந்தப்பையும் முன்கள பணியாளர்களாக செவிலியர்கள் ஆற்றிய பங்கு ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் வெத்திட்டவங்க நைட்டிங்கேல் அம்மையார். அவங்களுடைய நினைவாகத்தான் செவிலியர் தினம் கொண்டாடப்படுது. பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவ யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய வாழ்நாளையே அதற்கு அர்ப்பணித்த அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில கொண்டாடப்படும் செவிலியர் தினமான இன்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதில் பெருமிதம் கொள்கிறது கரண் டிவி.